இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து 4 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது அப்போஸ்தலர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 36, 37, 38, 39 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. ஏனென்றால் இந்த நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷனுக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒளிந்து போகும். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒளித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். பாருங்க, அதுக்கு முன்பதாய் 35 ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு சங்கத்தார், செனகரிப் என்ற சொல்லிய சங்கம் இருக்கிறது. இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்து இந்த ஊழியர்களுக்கு விரோதமாய், அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பி அவர்களை கொன்று போட நினைக்கும் பொழுது, அவர்கள் செய்கிற ஊழியர்களை தடை பண்ண நினைக்கும் பொழுது, அங்கு ஒரு தீர்க்க தரிசனமாய் ஒரு மனிதன் சொல்லுகிறார், இந்த மனுஷனுக்கு நீங்க செய்ய போகிற காரியத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சில உதாரணங்களை காண்பிக்கிறார். இப்படி யூதாஸ் ஒரு மனுஷன் எழுப்பினா, அவரை எழுந்து ஒரு சில ஜனக்கூட்டத்தை அவன் பின்னாடி கொண்டு போனா, அவங்க எல்லாம் சிதறி போயிட்டாங்க. ஒரு மனிதன் எழுப்பினான். அவன் 400 பேர்களை கொண்டு ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தான். அவனும் மடிந்து போனான். எல்லாம் போயிட்டான். இவனை விட்டு விடுங்கள். அப்போஸ்தலரை பார்த்து சொல்றாங்க, இவங்களை விட்டுருங்க. அவங்க சுய காரியத்தில் செய்தார்களானால் அதே போல் ஆகிவிடும். ஆனா ஆண்டவர் இவர்களோடு கூட இருப்பானால் ஒருவனால் அதை தடை பண்ண முடியாது. கர்த்தரோடு யுத்தம் செய்யக்கூடிய காரியத்தை நீங்கள் அதை தொடாது இருப்பீர்களாக என்று அவர் ஒரு காரியத்தை, ஒரு அறிவுரையை, ஒரு தீர்க்க தரிசனமான காரியத்தை சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அன்று தொடங்கி 25 வருடங்களுக்கு முன்பதாய் துவங்கப்பட்ட இந்த தேவனுடைய மகிமையான ஊழியம் உலகம் எங்கும் பிரசுதாபப்படுத்தி பல லட்ச கோடியான ஜனங்கள் இயேசு என்ற நாமத்தை அறிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் மறந்து போய்விடக்கூடாதபடி நாம் எச்சரிக்கையா இருக்கும்படி நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். அந்த இஸ்ரவேல் சங்கத்துக்கு அவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். நீங்கள் எச்சரிக்கையா இருங்க, இவங்களுக்கு நீங்க ஒன்றும் செய்யாதபடிக்கு கவனமாயிருங்க அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல ஆண்டவர் நம்மளை பார்த்து எச்சரிக்கையா இருக்கும்படி சொல்லுகிறார். அந்த 25 வருடங்களுக்கு முன்பதாய், 2025 வருடங்களுக்கு முன்பதாய் இஸ்ரவேல் சங்கத்துக்கு எச்சரிப்பின் ஒரு செய்தியை ஒரு மனிதன் கொடுத்தார். ஏன் அப்படின்னா, இது ஆண்டவர் செய்கிற ஊழியமான ஒற்றுங்க, அவங்களால ஆண்டவரோடு போராட முடியாது. இது மனிதனால் ஏற்பட்ட காரியம், அதே அழிந்து போவான் என்று சொல்லி அநேக நேரங்களில் நம்ம உலகத்துல, பூமியில ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு ஊர்களிலும் தேவ மனிதர்கள் என்று சொல்லி எழும்புவார்கள். சாமியார்கள் எழும்புகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நாட்டில் மடிந்து போவார்கள். அவரை நம்பி இருந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க? சிதறடிக்கப்பட்டு போய் விடுவார்கள். பிரியமான, அதே மாதிரி அந்த காலத்தில் நடந்திருக்கிறது. ஆனா ஆண்டவரை பற்றி அவருடைய சீசர்கள் 12 பேர் எழுப்பின இந்த ஊழியத்தின் மகிமை தேசமெங்கும், உலக நாடுகள் எங்கும் ஆண்டவருடைய மகிமை எல்லா இடத்திலையும் பரவி கொண்டிருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. பிரியமான, ஆண்டவர் ஒரு வார்த்தை, பூமியின் எல்லை துவங்கி முடிவு வரை என்னுடைய நாமம் எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டு முடிகிறதோ அப்பொழுது என்னுடைய வருகை வரும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பிரியமான, ஏறக்குறைய சகல தேசத்துக்கும் ஆண்டவருடைய மகிமையான வார்த்தை கடந்து சென்று விட்டது. ஆண்டவருடைய வார்த்தை முடியும் பொழுது, எல்லா ஜனங்களுக்கு அறிவிக்கப்படும் பொழுது அவருடைய வருகை வரும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி. அந்நாட்களில் இஸ்ரவேல் ஜனத்துடைய சங்கத்துக்கு சொல்லப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நற்செய்தி, ஒரு எச்சரிப்பின் செய்தி. விசுவாசத்தின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு நற்செய்தி, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நமக்கு ஒரு எச்சரிக்கையின் செய்தி.
இது கடைசி காலமாய் இருக்கிறபடியினாலே ஆண்டவருடைய வருகை எப்போ வரும் என்று நமக்கு தெரியாது. ஆதலால் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிற நாம் அவரை தொடர்ந்து பின்பற்றுகிறவர்களாய் அவருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவர்களாய் காணப்படும்படி அழைக்கப்படுகிறோம். ஏதோ வேதத்தை வாசித்தோம் அப்படியே விட்டு போய்விடாதபடிக்கு இந்த வேதத்தை வாசித்தீங்க அப்படின்னா இந்த வேதம் உங்களோடு பேசும். பிரியமானவர்களே, இது ஜீவனுள்ள புத்தகம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தை உங்களோடு இடைப்படும் பொழுது இதை செய்யாத அப்படி ஆண்டவர் உங்களோடு பேசும்போது அதை விட்டு விடுங்கள். இல்ல ஆண்டவருடைய வார்த்தை என்கிட்ட பேசல அப்படின்னு சொன்னா, இல்ல நீங்க வேத புத்தகத்தை எடுத்து நீங்கள் வாசித்தீர்கள்னா நீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு உயர்த்துவார். பிரியமானவர்களே, ஒருவேளை அப்படி உயர்த்தி ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தும் பொழுது அந்த காரியத்தை விட்டு ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துங்க. தொடர்ந்து அந்த காரியத்தை செய்யும் பொழுது தேவனுடைய கோபாக்கினை வரும். ஆனா ஆண்டுக்கு எச்சரிப்பின் செய்தி என்ன பாருங்க, அந்த ஜனங்கள் இந்நாள் வரைக்கும் பெருகி பழகி கொண்டிருக்கிறதை மறக்க முடியாது. இது சர்வ வல்லமையுள்ளவர், அவருக்கு விரோதமாய் ஒருவரும் போராட முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, எனவே தேவ சமூகத்துக்கு நேராய் கைகளை விரித்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிறவர்களாய் இருப்போமேனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடுவோம். ஜெபம். அன்பின் தகப்பனே, நீரே மெய்யான தெய்வம் என்பதை இந்த நாள்ல நாங்கள் அறிந்திருக்கிறையா. அந்த நாள்ல ஆண்டவரே ஒரு எச்சரிப்பின் செய்தி வந்துச்சு. ஆண்டவரே, இந்த நாள் அதே காரியத்தை எங்களுக்கு நீர் எச்சரிப்பு செய்தியாய் கொடுக்கிறீரையா. ஆண்டவரே, இது கர்த்தருடைய நாமத்தினால் உண்டானது, ஒருவனும் இதை அழிக்க முடியாது, இது பழுகி பெருகிக் கொண்டிருக்கும் என்பதை இயேசு எங்களுக்கு சொன்னது போல நடந்து கொண்டிருக்கிறதுக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து கரத்தலைகளை தாத்துவர்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.